தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு மே மாதம் 3ஆம் தேதி தாய் திரு அவை புனிதர்களான பிலிப்பு யாக்கோபு என்கிற திருத்தூதர்களுடைய விழாவை மனமகிழ்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பினை தருகிறது. ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லா மாட்சியை அருளினார் என்று நாம் ஆழமான விதத்திலே விவிலியத்திலே வாசிக்கிறோம். கடவுளுடைய மேன்மையை, கடவுளுடைய திட்டங்களை இந்த சமூகத்தில் தங்களுடைய வாழ்வின் வழியாக செயல்படுத்துவதற்கு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த திருத்தூதர்கள். இன்றைக்கு புனித பிலிப்பையும் யாக்கோபுவையும் நாம் நினைவு கூறுகிற பொழுது விவிலியத்தில் இவர்களுடைய வாழ்வினுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஆழமாக எண்ணி பார்த்து, இவர்கள் வாழ்வை போலவே நமது வாழ்வும் இறை திட்டத்திற்கு உகந்த ஒரு வாழ்வாக, குறிப்பாக இறைவனுடைய மேன்மையை இந்த சமூகத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் இறைவன் இந்த திருத்தூதர்கள் வழியாக இன்றைக்கு நமக்கு தருகிற அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது. புனித பிலிப்பு கிரேக்க, சிரியா மற்றும் பிரகிரியா நாடுகளில் மறைபரப்பு பணி செய்ததாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு ஆழமாக வெளிப்படுத்துகிறார்கள். பாரம்பரியம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறார். யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே பிலிப்பு அழைக்கப்படுகிற நிகழ்வை அவர் பதிவு செய்கிறார். இவருடைய சொந்த ஊர் பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிறது. அந்திரேயா மற்றும் பேதுரு இந்த ஊரை சார்ந்தவர்களாக விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வில் பிலிப்பு திருமுழுக்கு யோவானினுடைய சீடராக இருந்தார் என்று வரலாற்று உண்மைகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல இயேசு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளிக்கிற அந்த நிகழ்விலும் கூட இத்தனை பேருக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று கேட்கிறவரும், எங்களிடத்தில் 2 அப்பங்களும் மீன்களும் மட்டுமே உள்ளன என்று சொன்னவரும் பிலிப்பு என்று நாம் அறியப்படுகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில இந்த நிகழ்வுகளை எல்லாம் வாசிக்க கேட்கிறோம். தந்தையை எங்களுக்கு காட்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கடவுளை எங்களுக்கு காட்டும் என்று சொன்னவர், அறிய ஆவலாய் ஆசை கொண்டவர் புனித பிலிப்பு, திருத்தூதரான பிலிப்பு என்று மிக தெளிவாக யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இன்னொரு திருத்தூதர் யாக்கோபு. இவர் சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். பெரிய யாக்கோபு என்பவர் ஒருவர் இருந்த காரணத்தினாலே அடையாளப்படுத்துவதற்காக இவரை சின்ன யாக்கோபு என்று அழைப்பதாக நாம் அறியப்படுகிறோம். இவர் செபதேயின் மகன் என்றும், சின்ன யாக்கோபு பெரிய யாக்கோபை செபதேயின் மகன் என்றும், இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த சின்ன யாக்கோபுவை அல்பேயினுடைய மகன் என்றும் நாம் அறியப்படுகிறோம். இவரும் இயேசுனுடைய வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறவர். விவிலியம் சொல்லுகிறது, இவர் ஆண்டவர் இயேசுனுடைய உறவினர் என்று அறியப்படுகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 திருத்தூதர்களையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பொழுது தங்களுடைய எண்ணங்களை அல்ல, தங்களுடைய சிந்தனைகளை அல்ல, தங்களுடைய செயல்பாடுகள் வழியாக இறைவனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த சமூகத்தில் ஆழமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான அழைப்பாக எண்ணி அதை செயல்படுத்தியவர்கள், அதற்காக தங்களே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இந்த அர்ப்பணத்திற்காக இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 திருத்தூதர்கள் வழியாக
கடவுளின் மாட்சிமை இந்த சமூகத்தில் விளங்க ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி அற்புதமான தருணத்திற்காக இன்றைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இதே அர்ப்பண உணர்வும் அழைப்பின் மீது இருக்கக்கூடிய ஆழமான தாகமும் நம்மையும் இறை திட்டத்தை இந்த சமூகத்தில் நிறைவாய் வெளிப்படுத்தி அதை நிறைவேற்ற துணிகிற அர்ப்பணத்தை கொண்ட பிள்ளைகளாக நம்மையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மையே நாம் இந்த திருப்பலியில அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சிறப்பாய் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் உத்தரிக்கத்தல ஆன்மாக்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், கருவிலே அழைக்கப்பட்ட குழந்தைகள், மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மாவிற்காக சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். ஜோசப் டாக்டர் ராஜன் அவர்கள் குடும்பத்திற்கு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும், குடும்ப தலைவர் மற்றும் தலைவனுடைய உடல் நலம் அடைய வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். அமல் பி ராயன், பபியுலா, எல்லைசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரியுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்தரிக்கத்தல ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இன்னும் குறிப்பாக நமது பங்கு தளத்திலே இன்னும் சிறப்பாக நம்முடைய மறைமாவட்டம் முழுவதுமாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இன்னுயிரை கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியில நாம் மன்றாடிக் கொள்வோம். குறிப்பாக நமது பங்கு தளத்திலே கடந்த ஆண்டுகளில் பணியாற்றி குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பான பணிகளை ஏழை எளிய மாணவிகளுக்கு நிறைவாய் செய்து துணிச்சலோடு வாழ்ந்த அன்பு சகோதரி நம்பிக்கை ரோஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும், சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் இறைவன் தாமே உடனிருந்து தமது ஆறுதலை வெளிப்படுத்தி தொடர்ந்து நம்பிக்கையோடு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைத்தல் பணியில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உமக்கு நன்றி
தேவனாகிய ஆண்டவரை, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் உம்முறை திருமகனின் பாடுகளில் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேச்சை அடைய நாங்கள் தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோவுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களில் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. நாம் அனைவரும் இணைந்து கூற வேண்டிய பதிலுரை. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 6 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி,
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீ.
அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போற ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தலத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித பிலிப்பு, யாக்கோபு, என் பாதுகாவலர் புனித சவேரியார் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. விரைவில் வா,
மகிழ்ச்சி. எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். கொரோனாவினுடைய 2வது அலையினுடைய கோர தாண்டவத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கிலும் கூட இந்த கொரோனா தாக்குதலுக்கு பலர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். எனவே நம் பங்கில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு செய்தி, வீட்டில் இருப்பதே நலம். இதற்கு வேறு வழியே இல்லை என்று ஆகிவிட்டது. எனவே தயவு கூர்ந்து அவசியம் இல்லாமல் வெளியே யாரும் செல்ல வேண்டாம். வெளியில் பணிகளுக்கு செல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளும் கூட மிகுந்த பாதுகாப்போடு முகக்கவசம் அணிந்து கை கால்களை அடிக்கடி கழுவி மற்றவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இல்லாமல் நன்றாக இடைவெளி விட்டு நமது வாழ்வை நாம் காத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மற்றவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். எனவே தயை கூர்ந்து இன்னும் சிறிது காலம் அரசாங்கம் சொல்லுகிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டிலேயே இருந்து எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கும்படியான ஜெபத்தினை ஏறெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராலயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த இணையத்தின் வழியாக உங்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. எனவே வீட்டில் இருந்தபடியே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனின் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் பிலிப்பு, யாக்கோபு என்னும் புனித திருத்தூதர்களின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு நிறை ஆசீர் அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.